எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்து பல விதங்களிலே இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார், கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாத வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சிந்தையில கொண்டு வந்த வார்த்தை, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இதுதான் நல்லது, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். பரலோகம் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புது. அதற்காக நமக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறது. என்ன தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால தேவனை நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ நெருங்கிக்கோ. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பல போராட்டத்துக்கு பிறகு ஆசாப் இப்படி சொல்லி முடிக்கிறார். ஆசாப் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் அவர் நல்லவர் தான், இருந்தாலும் அப்படின்னு தான் தொடங்குறார். ஆசாபுக்கு தேவன் நடத்துதல் புரியாத போது புலம்பினான், புரிந்த போது பழகினான். ஹல்லேலூயா. தேவனுடைய நடத்துதல் புரியாததுனால தான் நம்ம புலம்புறோம். புரிஞ்சுட்டா நல்ல பழக ஆரம்பிச்சிடும் ஆண்டவரோடு. புரியாததுனால என்ன புரியலைன்னா 13-14 வசனங்களை வாசியுங்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். என் கைகளை கழுவி நான் சுத்திகரிக்கப்படுறேன். அப்படி இருந்தும் நான் ஏன் வாதிக்கப்பட வேண்டும்? நான் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? ஒரு காலத்தில் நான் பாவத்தில் இருந்தேன், பாவத்தில் வாழ்ந்தேன், பாவத்தில் வளர்ந்தேன், பாவத்தில் அலைந்தேன். அப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இப்போ நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். வருடத்துக்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டும் நான் ஏன் வாதிக்கப்பட வேண்டும்? நான் இப்போ மீட்கப்பட்டவன் என்கிற லிஸ்ட்டில் வந்தாச்சு, உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் என்கிற லிஸ்ட்டில் வந்தாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், முத்திரை போடப்பட்டவன், எல்லாம் ரைட். அப்படி இருந்தும் நான் ஏன் வாதிக்கப்பட வேண்டும்? தேவனுடைய நடத்துதல் புரியாத போது புலம்புகிறான். நாமும் அப்படிதான். புரியலைன்னா புலம்பதான் செய்வோம். நம்ம என்னதான் வெள்ளையும் போட்டாலும், ஃபுல் டைம் ஊழியக்காரன் சொன்னாலும், தேவனுடைய நடத்துதல் புரியலைன்னா புலம்பல் தான் வரும். சில நேரத்தில் தேவன் சோதிக்கிற பாதை, தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. ஏன்னு கேட்காமலே கேட்போம். ஆனா புரிஞ்சுட்டா பழக ஆரம்பிச்சிடும். புரியாத போது ஆசா புலம்பினான், புரிந்த போது எனக்கோ தேவனை அண்டி பழக ஆரம்பிக்கிறான், நெருங்க ஆரம்பிக்கிறான். வேதத்திலே பரிசுத்தவான்கள் எல்லாம் சோதனைக்கு உட்பட்டு வந்ததை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று 1 பேதுரு 1:6 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. துன்பப்படலாம், துன்பப்படாமலும் இருக்கலாம் என்றல்ல, துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று. வேதத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவ பிள்ளைகள் சோதனைக்கு உட்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று. ஆமென். அப்படி சோதனைக்கு உட்பட்டதிலே ரொம்ப சோதிக்கப்பட்ட ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? யோபு. யோபுவின் வாழ்க்கையில் உண்டான சோதனை நமக்கு தெரியும். யோபு சோதிக்கப்பட காரணம் என்ன? யோபு சோதிக்கப்பட காரணம் என்ன? ஆமென். நாங்க பிரசங்கம் கேட்க தான் வந்திருக்கிறோம். எங்களை வச்சே பிரசங்கத்தை ஓட்டிடக்கூடாது. யோபு சோதிக்கப்பட காரணம் என்ன? நம்ம எல்லாம் நிறைய காரணம். ஒருத்தன் தண்டிக்கப்பட்டானாலே நம்ம என்னத்தை தான் தேடுவோம்? நம்ம காரணம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். தேவன் யோபுவை சோதிக்க காரணம் என்ன?
ஒரு ரீசனும் இல்லை. நம்ம தான் பிரசங்கியார் போட்டு உருட்டி, அது அவன் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், அவன் யார் கையில் இருக்கிறான்? சாத்தான் கையில் இருக்கிறான். அவன் உன் கையில் இருக்கிறான். அவன் இப்படி பண்ணான், அப்படி பண்ணான், தன்னைத்தான் நீதிமான். அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் சொல்றார். ஆண்டவரே சொல்றாரு, ஒரு ரீசனும் இல்லை. ஆமென். எழுதப்பட்டதை எழுதப்பட்ட பிரகாரமாகவே பார்த்தா நமக்கு நல்ல வெளிச்சம் வரும். இந்த யோபு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவர் தேவ சமூகத்தில் பிசாசானவன் வந்து நிற்கும் போது, எங்கிருந்து வர? நான் பூமியெல்லாம் உள்ளாவிட்டு வரேன். என் தாசனாகிய யோபு மேல கவனம் வச்சாயோ? அவனை மாதிரி தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், சன்மார்க்கன், தீமையை விட்டு விலகிறவன், இன்னும் சொல்லணும்னா உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற அவனை மாதிரி ஒருத்தனை நான் இதுவரை பார்க்கலன்னு சொல்லும்போது, பிசாசானவன் சொல்லுகிறான், அவன் சும்மாவா உங்களை வர்ஷிப் பண்றான், சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனை, அவன் குடும்பத்தை, அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒன்னு கொடுத்ததை வச்சு அவன் ஆராதிக்கலப்பா, நான் யார் என்பதை வைத்து அவன் ஆராதிக்கிறான். ஒரு தேவ பிள்ளை தேவனை எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதை வைத்து அல்ல, தேவன் யார் என்பதை வைத்து ஆராதிக்கணும். ஆனா நாம எப்படி ஆராதிக்கிறோம்னா, தேவன் நமக்கு செய்ததை வைத்து, என்ன செய்தார் என்பதை வைத்து ஆராதிக்கிறோம். எனக்கு இந்த வாரத்தில் நான் நினைப்பதற்கு மேலான ஒரு அற்புதம் நடந்தா, சர்ச்சில் என்ன விட்டா ஆராதிக்கிறதற்கு ஆள் கிடையாது. ஒரு வாரத்தில் நான் நினைப்பதற்கு மாறாய் நடந்துட்டுனா, எல்லாரும் ஆராதிக்கும் போதுனா எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா மீதி வார்த்தையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க, தேவன் எனக்கு என்ன கொடுத்தார் என்பதை வைத்து நான் ஆராதிப்பேன். ஆனால் அப்படிப்பட்டவங்களை கொண்டல்ல பிசாசானவன் போறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ வேணா கை வச்சு பாரு, எதுல வேணாலும் கை வச்சு பாரு. அவன் தேவனை துதிக்கிறதை அவன் நிறுத்த மாட்டான், தேவனை ஆராதிக்கிறதை அவன் நிறுத்த மாட்டான், தேவனுக்கு பயந்து வாழ்வதை நிறுத்த மாட்டான், தேவனை உயர்த்துவதை நிறுத்த மாட்டான். காரணம், யோபு என்னை ஆராதிப்பது நான் அவனுக்கு என்ன கொடுத்தேன் செய்தேன் என்பதை வைத்தல்ல, நான் யாரா இருக்கிறேன் என்பதை வைத்து. தேவனை ஆராதிக்கிற சபையே நாம் தேவனை அப்படிதான் ஆராதிக்க வேண்டும், அவர் யாரா இருக்கிறார் என்பதை வைத்து. ஹல்லேலூயா. அவரை போல சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லை. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல வேறு ஒருவருக்கு முடிவது இல்லை. தேவன், நான் அதனால தான் ஆராதிக்கிறேன் எப்படியும். அதனால தான் தாவீது சொல்ல, அவ்வளவு வேதனையில 42 அவ்வளவு வேதனையில இருந்து சொல்ல, நான் இன்னும் துதிப்பேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் செய்யல, அது நன்றி. எனக்கு இது செய்தார் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி வேற, ஆராதனை வேற. ஆராதனை அவருக்குரியது. அவர் எனக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும், என்கிட்ட பேசினாலும் பேசலைனாலும், அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறபடியால், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. யோபுவின் வாழ்க்கையில அவன் எதிர்பார்க்கவில்லை, தேவன் வெளிப்படுத்தவும் இல்லை. இடி விழுந்தது போல சோதனை. ஒன்று, இழப்புகள். கஷ்டப்பட்டு சம்பாதித்தது எல்லாமே இல்லாம போகுது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடு, இதெல்லாம் ரெடிமேடா ஒரே நாள்ல வந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு 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 எல்லாம் ஒரு நிறைவு என்கிற நிலை வரும்போது, திடீரென்று ஒரு காற்று, திடீரென்று அக்கினி, திடீரென்று சத்ருவின் கை ஓங்குது. இழப்புகள். வெல்த் கம்ப்ளீட் அவுட் ஆகுது. அடுத்த சோதனை என்பது ஹெல்த் கம்ப்ளீட்டா அவுட் ஆகுது. மூணாவது சோதனை என்பது ஆறுதலாய் நிற்க வேண்டிய மனைவி எதிராய் பேச ஆரம்பிக்கிறாள். நீங்க அந்த வார்த்தை கவனிச்சீங்கன்னா, யோபுவின் மனைவி சொன்ன வார்த்தை என்ன? தேவனை தூஷித்து. இந்த வார்த்தை எதுக்கு முன்னாடி யார் பயன்படுத்தினா?
சாத்தான் என்ன வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தை இப்ப யார் வாயிலிருந்து வருது? சாத்தான் என்ன பயன்படுத்த? நீங்க கை வச்சு பாருங்க, அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பார்ப்போம். இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் ஒரு சிந்தையை கொடுத்தார். மாம்சீகத்துக்கு நாம இடம் கொடுத்தா பிசாசின் கிரியைகள் நம்மில் வெளிப்படுமா? தேவ சமூகத்தில் போய் பிசாசானவன் என்ன வேர்டை யூஸ் பண்ணானோ அதே வேர்டை யோபுவின் மனைவி யூஸ் பண்றா. நீங்க ஜீவனை விடுங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? இல்லைன்னா நம்ம சேர்ந்து சாவும். எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? இது நார்மலான வார்த்தை மனுஷனுக்கு. ஆனா அதே வேர்டு நீங்க தேவனை தூஷித்து மனைவி எதிராயிட்டான். யோபு அமைதியா இருக்கிற. வேதம் சொல்லுகிறது அவன் நாவினால் பாவம் செய்யவில்லை. ஒரு இழப்புல துதிக்கிறான், இன்னொரு இழப்புல துதிக்க முடியலைன்னாலும் அவர் அமைதியா இருக்கிறார். நாலாவதாக ஆறுதல் சொல்ல வந்தவங்க காரணங்களை கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்க அடி. இப்பொழுது யோபு ஆண்டவரை தேடுறான். 23வது அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவரை காணவில்லை. நான் அவரை பார்க்கிறேன், அவர் இல்லை. இப்போ உண்மையிலே யோபு என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பார்னா, ஆண்டவரே பிசாசு எனக்கு விரோதமா கை வைக்கிறான், என் சரீரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, மனைவியும் புரிஞ்சிக்கல, நண்பர்களும் என் மேல காரணங்களை சொல்லி அடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டா நீங்க தான் ஆண்டவரை நிக்கணும். ஒன்று அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும், இல்லை எனக்கு நீங்க உங்களை வெளிப்படுத்தணும். இப்படி எதுவுமே நீங்க செய்யாம இருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் வருகிறது என்றால், ஆண்டவர் எனக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாரோ. இந்த வீக் உங்களுக்கு ஹோம்வொர்க் இதுதான், யோபுவின் புஸ்தகம் ஃபுல்லா எடுத்து படிக்கிறது. ஏன்னா எல்லா வசனங்களும் எடுத்து சொல்ல நேரம் அனுமதிக்காது. ஆண்டவரே சரி, என் மனைவி புரிஞ்சுக்கல, நண்பர்கள் என்னதான் தாழ்த்தி என்ன குற்றப்படுத்தி பேசுறாங்க, பிசாசு எப்பவுமே எனக்கு எதிரி தான், எல்லாமே மாறுது. ஆண்டவர் நான் இந்த நேரத்தில் உங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறேன். நீங்க ஏதாவது ஒன்று பேசணுமே ஆண்டவர், அட்லீஸ்ட் என்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா நண்பர் யார்கிட்டையாவது பேசணும். நீங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன ஆண்டவர் அர்த்தம்? நீங்க உங்களை காட்டவும் இல்லை, உங்க வார்த்தையை எனக்கு பேசவும் இல்லை. ஆண்டவரே எனக்கு என்ன தோணுகிறது, நீங்களும் எனக்கு எதிராக மாறிட்டீங்களா அப்படின்னு. ஆண்டவர் அமைதியாவே இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் பேச பேச யோபுவுக்கு தாங்க முடியாம யோபு சொல்லுகிறார் 13:3 அதிகாரம் 3வது வசனத்துல, சர்வ வல்லவரோட நான் பேசினால் நல்லது, தேவனோட நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். வழக்காட எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட 4 வார்த்தை எனக்கு வழக்காடணுங்கிறார். 22வது வசனத்தை வாசிங்க. நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். எனக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு பதில் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆண்டவரிடத்துல கேள்விகள் கேட்பது தவறல்ல, நான் ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் எதனால் ஆண்டவர் இது நடந்துச்சு, எனக்கு புரியல ஆண்டவர், நேற்று நல்லதான் ஆண்டவர், இப்படி கேள்விகள் கேட்பது தவறு கிடையாது. இப்படி கேள்விகளும் கேட்காமல் இருப்பது நல்லது. ஆனால் நம்முடைய பலவீனத்தில் இப்படி கேள்வி கேட்பது தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாது. என்ன ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாதுன்னா, நீங்க எப்படி இதை செய்யலாம், ஆண்டவரே இது ஏன் ஆண்டவரே இது நடந்துச்சு, இப்படி கேட்பது வேற, நீங்க எப்படி இதை செய்யலாம், இதுதான் தேவனை கொஸ்டின் பண்றது. இப்ப யோபு வந்து என்ன ஆயிட்டுன்னா, ஆண்டவரை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரை நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. நாம யாருங்க? ஆண்டவர் சைலண்டா அமைதியா இருக்கிறார். 9வது அதிகாரம் 15 முதல் 17 வரை 23, 24, 10, 2 இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். ஆமே, எல்லாமே அந்த அளவுக்கு. ஏன்னா யோபுக்கு புரியல.
புரியாத போது நம்மை அறியாமல் புலம்ப ஆரம்பிச்சு விடுவோம். ஆனால் புரிஞ்சிட்டோம்னா பழக ஆரம்பிப்போம். தேவ நடத்துகிற பாதையை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கிறது. தெரியல, நம்ம உடனே ரீசனை தான் கண்டுபிடிப்போம். நம்ம எல்லாருடைய பழக்கம் அதுதான், அது நல்லதும் கூட. ஆனா ஒரு ரீசனை நமக்கு பிடி கிடைக்காம வரும்போது, நமக்கு தான் ஒரு ரீசனும் பிடி கிடைக்கலையே, என்னன்னு தெரியலையே. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர், நான் இதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எதனால? அது தவறு கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்பது தவறு இல்லை, ஆனா நான் ஆண்டவரை கொஸ்டின் பண்றது தவறு. குயவனை நோக்கி களிமண் என்னை ஏன் படைத்தா என்று சொல்லக்கூடுமோ? எந்த பிள்ளையாவது ஜனிப்பித்த பெற்றோரை நோக்கி என்னை ஏன் பெற்றா என்று சொன்னால் அந்த பிள்ளை சபிக்கப்பட்ட பிள்ளையா? நாம் சிருஷ்டிகளே தவிர நாம் சிருஷ்டிகர் கிடையாது. அவர்தான் சிருஷ்டிகர். அவரை கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. அவரிடத்தில் கேள்வி கேட்கிற உரிமையை தந்திருக்கிறார், ஆனா அவரை கேள்வி கேட்கிற அதிகாரத்தை தரல. இவ்வளவு முகமுகமாய் பேசி பழகின ஆபிரகாம் கூட தேவனிடத்தில் ஒன்றை கேட்கும் போது எப்படி கேட்டான் என்றால், நான் சாம்பலும் தூளுமானவன், உம்மிடத்திலே பேச துணிந்தேன். யோபு எவ்வளவு பேசுறார். எல்லாம் பேசி முடிந்ததும் வேதத்தில் இருக்கிறது, யோபுவின் வார்த்தைகள் முடிந்தது. சில நேரத்தில் நம்ம பேசும்போது ஆண்டவர் பதில் சொல்லாத காரணம் அவருக்கு தெரியும், இன்னும் உள்ள நிறைய இருக்கு. அதனால ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். நம்ம பேசியும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க, உள்ள இன்னும் ஸ்டாக்கு இருக்குது. அது அவ்வளோ நீ முதல்ல பேசி முடி. சரி, நீ தொடங்கிட்டல, சரி சொல்லு சொல்லு சொல்லு. நீ பேச மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ பேசிட்ட. சரி, நீ என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லி முடி. யோபுவின் வார்த்தைகள் முடிந்தது எந்த அதிகாரத்தில் இருக்கு? 31 கடைசி வசனமா வாசிங்க. யோபின் வார்த்தைகள் முடிந்தது. யோபின் வார்த்தைகள் முடிந்தது. இப்ப எலிகு பேச ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருத்தரா பேசி 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 யோபு எல்லாம் பேசி முடிச்சிட்டு இப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். 38வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு, இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன், சில நேரத்தில் நம்ம பேசும்போது ஆண்டவர் பேச மாட்டார், அமைதியா இருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் இங்கே ஒன்று காட்டி தரார். நீ பேசும்போது நான் எப்படி அமைதியா இருந்து கேட்டேனோ அதே போல இப்ப நான் பேச போறேன், நீ அமைதியா இருந்து கேளு. நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, நாம பேசுறத மற்றவங்க கேட்கணும், ஆனா மற்றவங்க பேசுறத நாம கேட்க நமக்கு என்ன இல்லை. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அவ்வளவு பிஸியான காட் ஒரு யோபு பேசுறத இருந்து அவன் பேசி முடியது வரை கேட்கிறார். இப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிச்சதும் என்ன சொல்றாருன்னா, புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எல்லாம் ரெடி ஆகிக்கோ. யோபுவே நான் பேச போறேன். யோபு என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா? இல்ல அந்த ட்ராக்ல நாம இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்போம்? இப்ப ஆண்டவர் வந்து சொல்ல போறார், யோபுவே இந்த வெல்த்ல கை வச்சது இதற்காக, ஹெல்த்ல கை வச்சது இதற்காக, இவங்களை இப்படி பேச விட்டது இதற்காக, இவங்களை இப்படி பேச விட்டு, இப்படிதான் சொல்லி இருக்கணும் ஆண்டவர். இதுதான் யோபு எதிர்பார்க்கிறான், இதுதான் நாமளும் எதிர்பார்க்கிறோம். ஆனா 4-5 கேள்வி கேட்ட யோபுவை நிறுத்தி விட்டு 70க்கும் அதிகமான கேள்விகளை கேட்கிறார் ஆண்டவர். அடுத்த ஹோம்வொர்க், கர்த்தர் யோபு கிட்ட எவ்வளவு கேள்விகள் கேட்டார் என்று எண்ணி சொல்லுங்கள். அநேகர் முதல் சர்வீஸ்ல எண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. ஆண்டவரே நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களே.
நல்ல புரிஞ்சுக்கோங்க, நாம் கேட்கும் கேள்விகளுக்கு ஏற்றார் போல தேவன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. மாறாக அவர் சொல்லும் வார்த்தைகளை நம்ம உள் வாங்கிட்டோம்னா பதில் நம்ம வாயிலிருந்து புறப்படும். 38, 39, 40, 41 4 அதிகாரங்களிலே கர்த்தர் யோபுவை நிக்க வச்சு, ஒவ்வொரு அதிகாரத்தில் நில்லு, நான் கேட்கிறேன், புருஷனை போல கேட்டு நில்லு, எங்க உட்கார்ற, ஒவ்வொரு கேள்வியிலும் யோபு ஆண்டவரே போதும் நில்லு, நிக்க வச்சு அவன் நிறுத்தி விட்டு கேட்கிறார் ஆண்டவர். கேட்டு முடிக்கும் போது யோபு என்ன சொல்றார் தெரியுமா? தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும். ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சார்? இந்த யோபு நான் கொடுக்கிற நன்மையை வச்சு ஆராதிக்கிறவன் அல்ல, அவன் என்னை அறிந்து ஆராதிக்கிறவன் என்பதை ப்ரூவ் பண்ணி சாத்தானை வெட்கப்படுத்தணும்னு நினைச்சார். சாத்தான் என்ன நினைச்சான்? இவனை தூஷிக்க வச்சு ஆண்டவரை வெட்கப்படுத்தணும்னு நினைச்சார். சாத்தான் நினைச்சது நடக்கல, கர்த்தர் நினைத்தது நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆமா நினைத்ததல்ல நடப்பது, ராஜா நிர்ணயித்ததே நடக்கும். ஆமென். ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, 70க்கும் அதிகமான கேள்விகள். அந்த கேள்விகளில் பூமிக்குரிய காரியங்கள் இருக்கிறது, வானத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது, மிருகங்களை குறித்து பறவைகளை குறித்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த 70க்கும் அதிகமான கேள்விகளை சுருக்கமாக 5க்குள்ளே ஆமென் ஒரு 5 காரியமாக சொல்லி ஆமென் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள இந்த புலம்பல் எழும்பாது. முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறாரு 4, 5, 6 38வது அதிகாரம் 4, 5, 6 நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயங்கரமா பேசிட்டு இருந்தீ யோபு, பயங்கர அறிவாளி மாதிரி பேசிட்டு இருந்த, அதான் நீ பேசி முடியட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்க இருந்த? நீதான் அறிவாளியாச்சே, அதை எனக்கு சொல்ல. அடுத்த வார்த்தை, அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதுக்கு ஒரு அளவை நான் வச்சிருந்தேன் பாத்தியா, அந்த அளவுல தான் அது சுத்திட்டு வருது. அதுக்கு அளவு குறித்தது யார்? நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்தால் சொல்லு சொல்லு. அதன் ஆதாரங்கள் இதன் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? உனக்கு உன் வீட்டு அஸ்திவார கல்லு போட்டது தெரியும், இந்த பூமியின் ஆதாரங்கள் எங்கே போடப்பட்டது, இதன் கோடிக்கல்லை எந்த பாஸ்டர் வச்சு ஜெபம் பண்ண? நீ அறிந்தால் சொல்லு. ஆமென். யோபு இப்படி இருக்கிறார். இப்படி ஆண்டவர் பூமிக்கு அடுத்த காரியங்களை சொல்லுகிறார். உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? யோபு இப்படி இருக்கிறார். ஆண்டவரே, யோபுவே பூமிக்குரிய காரியத்தையே, பூமிக்குரிய திட்டத்தையே உன்னால கிரகிக்க முடியலன்னா பரலோகத்தில் போடப்படுகிற திட்டத்தை உன்னால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இன்னைக்கு நீ நிக்கிற, நீ நடக்கிற, நீ வாழ்கிற, நீ சுவாசிக்கிற, நீ நன்மைகளை அனுபவிக்கிற இந்த பூமியில இதற்குரிய காரியங்களின் திட்டங்களையே உன்னால கிரகிக்க முடியலன்னா, உன் அறிவுக்கு உட்படுத்தி கொள்ள முடியலன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அதை எப்படி உன்னால கிரகிக்க முடியும் யோபுவே? சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தாததுக்கு காரணம் என்னவென்றால், நம்மால கிரகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளவு என்பது அவருக்கு தெரியும். மாமனார் சம்பளத்தை மாட்டினதை யாக்கோபுக்கு சொன்னவர் யோசேப்பை எகிப்துக்கு தூக்குனதை சொல்லல. அவன் துக்கத்தோடு இருந்தானே தவிர சொல்லல. ஏன்னா அவனுக்கு கிரகிக்கும் தேவனுடைய ஆண்டவருடைய பிளான நம்மால கிரகிக்கணும்னா நாம அந்த பாதையை கடந்து திரும்பி பார்த்தா மட்டும்தான் முடியும். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை விற்கும் போதே உடனே, அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, நீங்க என்ன விற்கலண்ணா, கர்த்தர் என்னை அனுப்பினார்னா அப்படியே சொன்னா இல்ல, கதர்னானா.
யோசேப்பின் சகோதரர்கள் சொல்றாங்க, அவன் கெஞ்சினாம்பா, அவன் கதறினாம்பா, ஆனா நம்ம அவனுக்கு இரக்கம் காட்டாம இருந்தோம். அப்பொழுது கதறினவன் இப்பொழுது அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீங்க என்ன விற்கவில்லை, கர்த்தர் என்னை அனுப்பினார். ரீசன் என்ன? கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்த போதுதான் தெரியுது, கர்த்தர் என்னை அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு விளங்கு யோபுவே, நான் அமைதியா இருக்கிறது உனக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதத அவன் என்கிட்ட சொல்லி என்னை குழப்ப மாட்டார். ஆமென். எனக்கு தெரியாதத, எனக்கு தெரிஞ்சத என்கிட்ட சொல்லி என்னை திடப்படுத்துவாரே தவிர என்னால் இது இவனால யோகிக்க முடியாது. யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினாரா? யோசேப்புக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினாரு, திட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. யோபுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதனாலதான், என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு தெரியல. அதனாலதான் யோபு சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கல உம்முடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். இருக்கு, வேர்ட் இருக்கு. அதனால எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார். தெரியுது இல்ல யோபுவே? அதை மட்டும் பிடிச்சுக்கோ, அடிச்சுவோட பிடிச்சிட்டு வந்துட்டே இரு. நீ நடக்கிற பாதையில் நீ தனிமை கிடையாது. ஆமே, வேதம் இந்த வசனம் நம்மை புடமிடுகிற வசனமா? ஆமே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டதா. ஆனா இந்த வசனம் ஒரு விசை நம்மை புடமிடுவதற்கு முன்பதாக இந்த வசனம் 7 முறை புடமிடப்பட்டது. 7 முறை. அந்த வார்த்தைக்கு தெரியுங்க என் வலி. ஏன்னா இந்த பாதையில 7 முறை இந்த வசனம் 7 முறை புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிற நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஆண்டவர் சொல்லல? நான் கேட்பேன், அவர் எனக்கு பதில் சொல்லட்டும். ஏன் இப்படி நடத்தினீங்க? நான் உங்களுக்கு பலி செலுத்தலையா? என் பிள்ளைங்க தப்பு பண்ணல, தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் கூட வந்துடக்கூடாதுன்னு நான் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினவன். இப்படி நான் உமக்கு முன்பாய் நீதிமானா இருக்க எப்படி நீங்க இதை செய்யலாம்? எப்படி நீங்க இதை அனுமதிக்கலாம்? ஆண்டவர் சொல்றேன், ஹே, நீ நிக்கிற இல்ல பூமி, இந்த திட்டத்தை குறித்தே உனக்கு தெரியல. நீ தெரிஞ்ச, நீ அறிவாளி தானே, நீ ரொம்ப பேசினிய, ரொம்ப எல்லாம் தெரிஞ்சது மாதிரி. சர்வவல்லவர் இப்படி செய்தார், எனக்கு அப்படி செய்தார், இப்படி செய்தார்னு சொன்னல. நீ நிக்கிற இடத்தை குறித்த அறிவை சொல்லு. இதுக்கு திட்டம் பண்ணது யார்? இதுக்கு நூல் போட்டது யார்? இதுக்கு அளவு போட்டது யார்? யோபு எப்படி இருக்கிறான்? ஆண்டவர், இது நம்ம டாபிக்லே தெரியாதுங்க, தெரியாதுங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். அதனுடைய 8 முதல் வாசிங்கள். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லும்போது நீ எங்கே இருந்தாய்? கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? யோபுவே, நீ ஒன்ன தெரிஞ்சுக்கோ யோபுவே, இந்த சர்வத்தையும் ஆளுகிறது நான். யோபுவே, இந்த சமுத்திரத்தை என்னால நிறுத்த முடியும்னா உன் வாழ்க்கையில அக்கினி என்னால நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் ட்ரை பண்ணாரு, முடியல, வந்துட்டு அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற நீ யோபுவே. அந்த சபையர் வந்தாங்க, கல்தையர் வந்தாங்க, அவங்க என்ன மிஞ்சி வந்துட்டாங்க நினைக்கிறியா நீ? இந்த சமுத்திரத்தை பாரு, 4/3 இந்த சமுத்திரம் தான் நிறைந்திருக்கிறது. அது பிரவாகித்து வரும்போது யாருக்காவது அதை நிறுத்த முடியுமா? எத்தனை திட்டங்கள், எத்தனை திட்டங்கள். ஆமென். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். ஆனால் ஜலம் பிரவாகித்தால் அத்தனை திட்டத்தையும் அது அடித்துக் கொண்டுதானே போகிறது. அந்த சமுத்திரத்தை கதவுகளால அடைத்து தாழ்பாளை போட எனக்கு முடியும்னா யோபுவே, உனக்கு வந்த பிரச்சனையை என்னால ஸ்டாப் பண்ண முடியாது நினைச்சியா? நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா அவரை மிஞ்சி வந்துட்டு நினைக்கிறோம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே
அதனாலதான் பிலாத்து இயேசுவை காப்பாற்ற மனதா இருந்த போது, நான் நினைச்சா அவனை விடுவிக்க முடியும் தெரியுமான்னு சொல்லும் போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படலைன்னா என் மேல உமக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. எனக்கு மேல இருக்கிறவங்க தயவு செய்யணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க. ஏரோத அழிக்க நினைச்சான், அவர் விடல, ஏரோதால அழிக்க முடியல. பிலாத்து காப்பாற்ற நினைச்சான், அவர் விடல, பிலாத்துவால காப்பாற்ற முடியல. பாருப்பா, ஒரு கதை வீட்டுக்குள்ள போட்டு கதவை அடைச்சி லாக் போடுறது மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு முடியும், ஆனா நான் அதை அனுமதிக்கிறேன்னா ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அந்த பர்பஸ் உனக்கு இப்ப புரியாது. ஆமென். பல நேரத்தில் நமக்கு தெரிகிறதில்லை. சமுத்திரத்தை கர்த்தரால தடுத்து நிறுத்த முடியும்னா இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் ஏமாத்திரம். ஆனா தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? இந்த வேர்டை நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்ம ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்துவார். நிறுத்திட்டு அவரே பாருங்க, எசேக்கியேலை நடத்திட்டு போனார் பார்த்தீங்களா? எங்க கூட்டிட்டு போறாருன்னே தெரியல. எசேக்கியேல் 1000 முழம் அளக்குறாரு, கூட்டிகிட்டே போறாரு. 1000 முழம் கூட 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 அடி ஆழத்துக்கு போற மாதிரி ஃபீல் ஆகுது. தரையில் நின்னவன் கணுக்கால் அளவு அளக்க 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 அப்படியே ஆழத்துக்கு போறது மாதிரி இருக்கு, ஆழத்துக்கு போறது மாதிரி இருக்கு, ஆழத்துக்கு போறது மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டா அவுட்டு. அந்த இடத்துல வந்து வேதம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி அவர் திரும்ப நடத்தி கொண்டு போனார். அவன் இன்று தேவனால் நடத்தப்படுகிற அன்பு சகோதரா சகோதரி, புரியவில்லை, ஆனா ஒரு நாள் வரப்போகிறது நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். இதை கண்டாயா என்று சொல்லி அப்பொழுது அவன் காணும் போது அவன் கண்களுக்கு நம்ப முடியவில்லை. என்ன நம்ப முடியவில்லை? இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்கள். இன்னைக்கு ஒரு காரியம் நடந்துட்டு அந்த காரியத்தை தடுக்க தேவனுக்கு முடியும், ஆனா அனுமதிச்சிருக்கிறார்னா இதுல நன்மை இருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல. ஏன்னா அவர் தம்முடைய எல்லா வழிகளிலேயும் நீதி உள்ளவராம். ஹல்லேலூயா. அவர் வந்து நல்ல தேவன். ஒரு நல்லவர் தீமையான காரியத்தை பிளான் பண்ணுவாரா? ஒருத்தங்க ஒரு தீமையான காரியத்தை பிளான் பண்றாங்கன்னு அவங்க நல்லவங்களா? A good God never plan a bad things. என்னை பத்தி, அதான் என்னை குறித்து அவருடைய திட்டத்துல தீமை கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு நிறைந்த அவர் எனக்காக ஒரு திட்டத்தை போடும்போது வலி இருக்கும், நெருக்கம் இருக்கும், முள் இருக்கும், கடினம் இருக்கும், ஆனா எனக்கு நிச்சயமா தெரியும் தீமை இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் இயேசு நல்லவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமான. வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. எந்த இயேசு எனக்கு நல்லவர், ஆமென், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவரே என்றும் போதுமானவர். ஆண்டவருடைய திட்டம் இருக்குன்னு தெரியுது, அந்த திட்டத்துல எனக்கு தீமை இருக்காதுன்னு தெரியுது, ஆனா அது என்ன திட்டம், எப்படி நடப்பிக்கிறாருன்னு தெரியல. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, அறியாத வழியில் அவங்களை நடக்க விட்டு நடத்தி நடத்துறார்.
இன்னைக்கு நம்ம லைஃப்ல இது இப்படி நடந்திருக்க கூடாது, நம்ம உலகம் இன்னும் ஜெபம் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாமோ, நமக்குள்ள 1000 எண்ணங்கள் நம்மை போட்டு அலைக்கழித்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமுத்திரத்தை எனக்கு ஸ்டாப் பண்ண முடியும்னா, இந்த அக்கினியை என்னால ஸ்டாப் பண்ண முடியும் யோபுவே, ஆனா நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஒரு பர்பஸ் இருக்கு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக யோபு என்ன சொல்றார்? நான் அவரோடு வழக்காட போறேன், எனக்கு அவரை பார்த்து 4 கேள்வி கேட்கணும்னு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன என் முன்னாடி வந்து நிக்க போறியா? என் கூட ஃபைட் பண்ண போறியா? லிவியாத்தான் தெரியுமா? லிவியாத்தான், பெஹமோத், லிவியாத்தான், இந்த மிருகங்களை நீ ஃபேஸ் பண்ணிருவியா யோபுவே? உன்னால லிவியாத்தானை ஃபேஸ் பண்ண முடியுமா? முடியாது. உன்னால லிவியாத்தானே ஃபேஸ் பண்ண முடியாது, அதை உண்டாக்கினவரை நீ ஃபேஸ் பண்ண போறியா? ஆண்டவரே, பல நேரத்தில் எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன யோபு சொன்னா, என் முன்னாடி வழக்காட போறியா? என்ன கொஸ்டின் பண்ண போறியா? உன்னால லிவியாத்தானை ஃபேஸ் பண்ண முடியுமா? இந்த லிவியாத்தானை என்னால இந்த லிவியாத்தானை 2 வெட்ட முடியும். ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு என்ன சொன்னார்? அக்காலத்திலே லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை தமது பட்டயத்தால வாசிங்க அந்த வசனத்தை. காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, 27:1, நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். அவரால் உருவாக்கவும் முடியும், இல்லாமல் ஆக்கவும் முடியும். உன்னால இதை ஃபேஸ் பண்ண முடியாது யோபுவே. ஆமென். பல நேரத்தில் என் முன்னாடி மட்டும் இப்ப ஆண்டவர் வந்தார்னா நம்ம எங்க வந்து இருக்கிறோம் தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கப்பல் ஒன்றை உருவாக்கி, அது புறப்படும் போது அதை உருவாக்கினவர்கள் சொன்னார்கள், கடவுளே நினைத்தால் இந்த கப்பலை அழிக்க முடியாதுன்னு. அந்த கப்பல் தான் டைட்டானிக். ஒரு பர்வதம் நின்றது கடலில், பனிமலை, அது தட்டுனது, கடவுளே நினைச்சாலும் அழிக்க முடியாதுன்னு கப்பல் காணாமலே போனது. அப்ப இந்த பூமியிலே மனிதன் எதை பெருசா பார்க்கிறானோ அதை வீழ்த்துகிற வல்லமையான பர்வதங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தில் இந்த பர்வதங்கள் எல்லாமே மெழுகு போல உருகி போகும். இந்த லிவியாத்தான் பிகமோத் முன்னாடி உன்னால நிக்க முடியாது, நீ ஏன் முன்னாடி நிக்கிறியா யோபுவே? யோபுவுக்கு பிரியமானவர்களே, அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்துல தான் நாம இருக்கிறோங்கிறத ஒரு நாளும் மறக்க கூடாது. இன்னைக்கு நாம இப்படி வந்து என்ஜாய் பண்ணி ஆராதிக்க ரீசன் என்ன தெரியுமா? நாம அவர் ரேஞ்சுக்கு வளர மாட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் நம்ம ரேஞ்சுக்கு தம்மை தாழ்த்தி ஒரு அபல கமதனரா ரிபலரடரா சபல கமதனரா ஹல்லேலூயா. எவ்வளவு தாழ்த்தினார் தெரியுமா? தாழ்த்தி 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 தாழ்த்தி. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத. சேர்ல இருக்கிறோம், சாஞ்சி இருக்கிறோம், சரிஞ்சு இருக்கிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்க கிட்ட நான் என்ன கேட்க முடியும் ஆண்டவரே? இதுவே பாக்கியம். இந்த பூமியில மனுஷனுக்கு எதிர்கொள்ள முடியாத வல்லமைகள் ஒன்றும் அவருக்கு முன்னாடி நிற்க கூடாது இருக்க, எழுந்து நிற்பதுக்கு கூட திராணி இல்லாத, தகுதி இல்லாத என்னை கிருபையாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் இதைவிட மேன்மை
அதனாலதான் பயத்தோடு கர்த்தரை சேவியுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நிர்விசாரம் இருக்கவே கூடாது, துணிகரம் இருக்கவே கூடாது. அவர் தானே இல்ல. அதனாலதான் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். என்னவோ செஞ்சுட்டு வந்துடலாம். அதான் கிருபை இருக்குது. கிருபை தேவன் தருவது பாவத்தை தொடுவதற்கல்ல, பரிசுத்தரை தொடுவதற்கு. பாவத்தை தொட்டவளை கல்லறிய கொண்டு வந்து நிறுத்தும் போது கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை பெற்று புறப்படும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாத. இப்பொழுது அவர் வருகிறாள். சீமோன் என்னும் பரிசேயன் வீட்டில் இயேசு இருப்பதை அறிந்தது வந்து அந்த பரிசுத்தரின் பாதத்தை தொடுகிறாள். நிற்க பர்வதங்களுக்கு நிற்க முடியாத அவருடைய சமூகத்தில் இந்த பாவிய ரட்சித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த கிருபையை எப்படி வர்ணிக்க? தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரத்தில் நிறைய கேட்கணும்னு தோணுதில்லை. நம்ம இன்னைக்கு எதை பார்த்து பயப்படுறோம் தெரியுமா? அதெல்லாம் அவருடைய சமூகத்தில் ஒண்ணுமே இல்லாம போயிடும் தெரியுமா? அவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் எல்லாருமே சிதறுண்டு. அவர் அப்படி அவருடைய கொடியை வீசிட்டார்னா அசீரியன் அந்த கொடியை கண்டு கலங்குவானா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவர்களை அடிப்பார், ஆவியானவர் கொடியை ஏற்றுவார். பொதுவா எப்போ கொடி ஏற்றுவாங்க தெரியுமா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி சத்துருவை வீழ்த்துறதுக்கு பிற்பாடு கொடி ஏற்றப்படும். ஆனா இங்க சத்துரு வரும்போதே கொடி ஏற்றுறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தோக்க தெரியாது. என் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிச்சுட்டார்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த யுத்தம் கர்த்தருடையது. யோபுவே ஒன்னு இந்த ட்ராக்ல நடக்க விடுறேன், ஆனா யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெய கொடுப்பா. ஆமென். ஒரு பாட்டு பாடுவோம்ல, ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேசக்கொடி. கை தட்டி பாடுவோமா? ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின். சொல்லுங்க, என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. Gloria la rama seca paralara. ஜெய கொடியே ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் ஜெய கொடியே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒண்ணுமே தெரியல, நடத்துறாரு. போற வழியில சில காயங்கள் இருக்கிறது, ஆனா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியல, நமக்கு புரியல. தானியேல் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா ஜெபத்துக்கு பதில் 21 நாள் கழித்து வருகிறது. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல ஜெபிக்கும் போதே பதில் வருது. 9:21 வாசிங்க, 23 வாசிங்க, 21 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். 21வது வசனத்தில், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே. சில ஜெபங்களுக்கு உடனே பதில் வருது. ஆனா 10வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென், அதனுடைய 2வது வசனம், அந்த நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். 3 வாரம் முழுவதும் 21 நாள். 21வது நாள் முடிவில் ஆமென், கர்த்தருடைய தூதன் தானியேல் இடத்துல வருகிறார். 5வது வசனம், என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்திருந்து தமது அறையில் உப்பாசியின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். இப்ப தானியேலுக்கு அவர் சொல்றாரு. 11வது வசனத்தை வாசிங்க.
அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகி தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள், அந்த வார்த்தைகள் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அந்த கடைசி நாள், பண்டிகையின் கடைசி நாள், பிரதான நாள் அப்படியெல்லாம் கிடையாது. ஆமென். நம்ம தான் 5 நாள் ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் வச்சு 5வது நாள் பிரதான நாள். உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அடுத்த வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நிற்கிறான். இந்த ஜெபம் கேட்க கூடாது, இந்த ஜெபத்துக்கு பதில் வந்துடக்கூடாது, போராடுறான். நமக்கு தெரியல அங்க என்ன நடக்குது. தானியேல் இங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். தானியேலுக்கு தெரியல அங்க என்ன நடக்குதுன்னு. அந்த யுத்தம் முடிஞ்சிட்டு பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி தானியேல்ட்ட வரல, கர்த்தருடைய தூதன் வந்தான். யுத்தம் உண்டு, அதுல மாற்றம் இல்ல. அதே போல ஜெயமும் உண்டு, அதிலும் மாற்றம் இல்லை. ஆண்டவரே, அன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பதில் வந்துச்சு. இன்னைக்கு நான் போராடுறேன், ஜெபிக்கிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், என் நாவுக்கு ருசியான ஆகாரத்தை தள்ளி வைக்கிறேன். என்ன ஆண்டவரே, விடாதீங்க. தானியேலுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தும் போது சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், ஜெபத்திலே, வார்த்தையின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தும் போது விட்டுறாதீங்க. மனாசே கவனிக்காம போயிட்டான், அவனை கட்டி கொண்டு போயிட்டாங்க. தானியேல் கவனிக்கிறான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 9வது அதிகாரத்தில் ஜெபிக்கும் போதே பதில். 10வது அதிகாரத்தில் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 21 நாள் பதில். ஆனாலும் ஜெபத்தை விடல சொல்றான். ஆமென். யுத்தம் நடந்துச்சுப்பா. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு கிடையாது, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு. இந்த யுத்தம் நாம பண்ண தேவ பிள்ளைக்கு தேவை சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். நாம மாம்சிகமா ஒருத்தங்களை பகைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தரால யுத்தம் பண்ண முடியாது. நமக்கு யுத்தம் முழங்கால தேவ சமூகத்துல முடக்கிறத தவிர வேற வழி கிடையாது. ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, உடனே அந்த நபரை பகைச்சு ஜெபம் பண்ணாதீங்க, அது மாம்சீக யுத்தம். மாறாக அந்த நபரை அதுக்கு பின்னாடி இருந்து ஏவது தெரியுமா, பொல்லாத ஆவி, அதை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். சிலர் மிரட்டுறது, நான் முழங்கால் போட்டேன்னா அந்த மிரட்டலுக்கே பயந்து நான்லாம் பலிபீடத்தில் முழங்கால் போட்டேன்னா அப்புறம் யாராவது வந்து தூக்கி என்ன மிரட்டு. நமக்கு யுத்த மாம்சத்தோடு. சீமை கல்ல தூக்கி போடுவார் தாவீது மேல. சீமை கல்ல தூக்கி போட்டு தாவீதுக்கு ஒன்னும் அடிபடல. ஆனா தாவீது கல்ல தூக்கி போட்டு அவுட்டு. தாவீதுக்கு ஒரு கல்லு போதும். சீமையை கோலியாத்தே தூக்குனவர் இல்ல. சீமை என்னெல்லாமோ கற்களை வீசி எறிந்தான், ஒன்னும் படல. உடனே பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான். அவனுக்கு ராஜாவே லைட்டா சொல்லுங்க, அவன் கதையை முடிச்சிட. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார்ப்பா. இதாங்க வெளிப்பாடு. வெளிப்பாடு என்பது 1000 வருடத்தில் என்ன நடக்கும் என்பதில்லை, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அவனை நிந்திக்க தேவன் அனுமதிச்சிருந்தா நம்ம ஏன் அதை தடுக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த வார்த்தைக்கு நேரம் செல்ல விரும்புகிறேன். 4வதாக 38வது அதிகாரம் 39 முதல் 41 வரை. நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்டீங்களா? யோவே, சிங்க குட்டி துவங்கி காக்கை குஞ்சுக்கு வர
நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யும்போது என் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட உனக்கு நான் செய்யாம இருப்பானா யோபுவே? காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறாராம்? ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறாராம். ஆமே, ஒவ்வொன்று சிங்கக்குட்டிக்கு கொடுக்கிறார், அதன் ஆசையை திருப்தி ஆக்குகிறாராம். காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார், எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். 39:1 வரையாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? எந்த டாக்டர் பிரசவம் பார்த்தாங்க? எத்தனை நர்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க? வெளியே பேர் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? நம்ம என்ன பாஸ்டருக்கு ஒரு ஜெபம், குரூப்புக்கு ஒரு ஜெபம் எல்லாம் போட்டு எந்த டாக்டர், இந்த டாக்டர் அந்த டாக்டரா? ஐயோ ஒரே குழப்பமா. வரையாடு குட்டி போடுறதை கவனிச்சு ஒரு பாஸ்டர் இதை குறித்து பேசின ஒரு செர்மனை கேட்டு அவர் ஒரு அந்த வரையாடுகளை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது கடந்த 30 ஆண்டுகளில் வரையாடுகள் குட்டி போடுகிறதை 4 முறை தான் மனிதர்கள் பார்த்துருக்கிறார்களாம். 4 முறை தான் பார்த்துருக்காங்க. ரொம்ப ரேராம், ஏன்னா அது அவ்வளோ மறைவிடத்தில் போய் தான் கொட்டி போடுவான். அப்போ யாருங்க இதெல்லாம் கேர் பண்ணுறது? பிரசவம்னா என்ன வலியோ மனுஷங்களுக்கு அதே வழி தானங்க அதுக்கும். யார் கேர் பண்ணா என்னங்க? உண்மையிலே நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இன்னைக்கு செய்தி அப்படிதான் முடிய போகுது. புரிஞ்சிட்டா பழக ஆரம்பிச்சிடும், புரியாததுனால புலம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு புலம்போலோடு வந்தவங்க தேவனிடத்துல பழகிட்டே போங்க. ஹல்லேலூயா. எந்த ஹாஸ்பிட்டலப்பா ட்ரீட்மெண்ட்? யார் பில்லு பே பண்ணா? யார் மெடிசின் வாங்கி கொடுத்தா? யார் அதுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தது? குடும்பத்தின் சார்பா யார் வந்து நின்னா? யோபுவுக்கு இருந்த வார்த்தை விழுங்கவா? அதுக்கெல்லாம் ஆத்மா கிடையாது, அதெல்லாம் உண்டாகட்டுன்னு வந்துச்சுப்பா. இந்த மிருக பறவைகள் எல்லாம் பூமியை பார்த்து, ஒவ்வொன்றையும் தேவன் படைக்கும் போது பூமியை பார்த்து பேசினார், ஜலத்தை பார்த்து பேசினார், வானத்தை பார்த்து பேசினார். ஆனால் மனுஷனை படைக்க மட்டும் தம்மோடு பேசுகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தம்மோடு பேச, நமது சாயலாக, நமது சாயலாக. வானத்தில் நட்சத்திரங்களை படைக்க வானத்தை பார்த்து பேசினார், சமுத்திரத்தை பார்த்து பேசினார், பூமியை பார்த்து பேசினார். ஆனா என்ன சிருஷ்டிக்க? ஹல்லேலூயா. எந்த நேசு உன்னதத்தில் அன்புள்ளோராய் வாழும் போது, எந்த நேசு உன்னதத்தில் அன்புள்ளோனாய் வாழும் போது, ஏழையேன் கலங்குகின்றேன் பூவில். ஆதால் என்றும் அவர் கிருபை மட்டும் போதும். 5வதாக யோபுவே, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து இத்தனை காரியங்களை நான் நடப்பிக்கிறேனே, இதுல ஒரு மிஸ்டேக்க உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு தப்ப? நீ வானத்தை பார், பூமியை பார், மிருகங்களை பார், மிருகங்களுடைய காரியத்தை பார், நட்சத்திரங்களை பார், மழை பெய்கிற காரியத்தை பார், பூமியின் ஆழத்தை பார், சமுத்திரத்தை பார். இந்த இடத்துலயாவது என்னுடைய செயல்களில் ஒரு மிஸ்டேக்க உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சா சொல்லு யோபுவே, நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன். நீ ஒருத்தன் காரியத்தை வச்சு நீ இவ்வளவு புலம்பிட்ட, நீ பாரு இதுல எதுலையாவது என்னுடைய செயல்களில் ஒரு குறை, ஒரு தவறு. தேவன் ஒரு காரியத்தை எப்படி முடிப்பார் தெரியுமா? நல்லது என்று கண்ட பிறகுதான் முடிப்பார். ஒரு காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா அந்த காரியத்தை பாதியில போட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ண மாட்டார். இதை முடிச்சிட்டு இது நல்லது என்று கண்ட பிறகுதான் அடுத்ததை அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். இப்படி நான் ஒவ்வொன்றையா பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறேன். இதுல எதுலையாவது ஒரு மிஸ்டேக் உன்னால காட்டி தர முடியுமா? எவ்வளவு இத்தனை காரியத்துல ஒரு சிறு தவறு இல்லாம என்னால நடப்பிக்க முடியும்னா
ஓ வாழ்க்கையில யோபு இதுவரை நான் நடத்தினதும் இப்பொழுது நடத்தி கொண்டிருப்பதும் இனி நடத்த போகிறதும் யோபுவே எனக்கு தெரியும். யோபுவே உன்னை எப்படி நடத்தணும்னு தெரியும். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்வீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு தவறு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, ஆனா உங்களால என் வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு கூட வரலன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமென். உங்களால என் வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு கூட இல்லை. ஹல்லேலூயா. இதை சொல்லணும், இதை சொல்லணும். இதை நன்றி உள்ளவன். எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான ஆண்டவர் ஆமா. கொஞ்சம் இன்னைக்கு நீங்க ஆமா, இப்ப நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. நீங்க பொறுத்துக்கோங்க, 10 நிமிஷம் இல்ல. சாயங்காலம் வர இங்க இருக்கிறதுக்கு 1-2 சத்தம் தான் வருது. பயப்படாதீங்க, அவ்வளோ நேரம் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு பசிக்கிறேன். நம்ம இருந்து ஆண்டவர் இந்த கேள்விக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பர்சனலாக கொஞ்ச நேரம் இருந்து பேசுங்க. உன் வாழ்க்கையில் இவ்வளத்தில் ஏதாவது ஒரு குறை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இத்தனை நட்சத்திரங்களை உனக்கு எப்படி தெரியும்னா சும்மா தூக்கி போட்டிருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் அதை நான் அளந்து ஒன்றோடு ஒன்று உரசாதபடி இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குதுப்பா. நான் போட்ட லைன் அப்படிப்பட்ட லைனு. உனக்கு நான் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறேன், உன்னை இதுவரை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நடத்தின பாதையில ஒரு சின்ன தவறு கூட இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொன்னா தெரியுமா? 42:3 அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். ஆண்டவர் எப்படி யோபுவை கூப்பிட்டார் தெரியுமா? அறிவாளி தானே நீ அறிவாளினா சொல்லு. கடைசியில் யோபு என்ன சொல்ல தெரியுமா? நான் அறிவாளி அல்ல. ஆமென். சொல்லிட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா யோபுவுக்கு லைன் பிடி கிடைச்சிட்டு, ஓகே அவர் நடத்தினா என் வாழ்க்கையில தவறு வராது. அந்த லைன் பிடி கிடைச்சதுனால யோபு யாருக்காக ஜெபிக்கிறான் தெரியுமா? சிநேகிதருக்காக. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் நடத்துறாருல, இது தவறு ஆகாது, இந்த ஓட்டம் பாதியில முடியாது, இந்த ஓட்டம் வெட்கத்தோடு திரும்பாது. ஆனா இந்த பிரச்சனையில் இன்னும் 4 பேர் மாட்டிட்டான். இப்ப யோபு என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் நடத்துகிற பாதை என்ன என்பது நமக்கு புரிஞ்சிட்டுனா நம்முடைய இருதயம் நம்முடைய காரியத்தை குறித்து பாரப்படாது, மற்றவர்களுடைய காரியத்தை குறித்து பாரப்படும். இது யாருடைய சாயல் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்கு தான் பெரிய பிரச்சனை. ஆனா பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். புரியாததுனால புலம்புகிறோம். புரிந்து கொள்ளுங்கள், அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது. யோபு சொல்லுகிறார், நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். எனக்கு தெரியல, எனக்கு புரியல, எனக்கு எட்டல ஆண்டவரே. அப்பா நான் இப்ப உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஏன்னா எனக்கு இப்போ தெரிய வருது என்ன அவர் நடத்துறார். ஒரு தவறும் வராது. இந்த விசுவாசத்தோட உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆமென், என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறார். சத்தமா விசுவாசிக்கிறவங்க சத்தம், என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறார், ஒரு தவறும் வராது. என் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறார், ஒரு தவறும் வராது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ நாளைய குறித்து கவலைப்படாது. அப்பா நடத்துறாருங்க.
எல்லாம் அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையானது. அவர் எல்லாத்தையும் ஒழுங்காக்கு அவர் நடத்தின அதுல ஒழுங்கு இருக்கும், அதுல கிரமம் இருக்கும், அதுல நிறைவு இருக்கும், ஒரு மிஸ்டேக் வராது. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிசாசால மற்ற எல்லாவற்றையும் கை வைக்க முடிந்தது, ஆனா பரலோகம் கொடுக்கிற அந்த ரியல் பிளெஸிங் அதை தொட முடியல. உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதாவது நன்மையை ஆசீர்வாதமா நம்ம பெருசா பார்க்க கூடாது. நன்மை நமக்கு இப்போ எனக்கு நான் தனியா இருக்கிறேன், எனக்கு 100 ரூபாய் இருந்தால் எனக்கு காரியம் நடக்கணும், எனக்கு 100 ரூபாய் தரார். எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு 1000 ரூபாய் இருந்தால் தான் காரியம் நடக்கும், ஆண்டவர் தருவார். இது என் வாழ்க்கையில் தொடர் பண்ணும். இது ஆண்டவருக்கு ஒரு விஷயம் கிடையாது. அண்ணனைக்குள்ள படியை கொடுக்கிறார். சாட்டர்டே ஆனதும் நம்ம கணக்கு, சாட்டர்டே ஆனதும் சண்டேக்குள்ளதையும் சேர்த்து கொடுக்குறார். நம்ம முதல்ல ஒவ்வொரு நாளுக்கு கொடுக்கிறார், அடுத்து ஒரு நாள் கூட சேர்த்து கொடுக்கிறார். கானானுக்குள்ள வந்ததும் தலைமுறை தலைமுறைக்கும் சேர்த்து மொத்தமா. இது ஆண்டவருக்கு ஒரு விஷயம் கிடையாது. ரியல் பிளெஸிங் என்ன தெரியுமா? உண்மையான ஆசீர்வாதம், பிசாசால தொட முடியாத, கை வைக்க முடியாத ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 73 சங்கீதத்தில் 5 காரியத்தை சொல்லிட்டு அப்படியே செவிக்கிறேன். முதலாவது 73:23 முதற் பகுதியை வாசிங்க. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் காட்ஸ் பிரசன்ஸ். இதை தொட முடியல. சகோதரர்களால் யோசேப்பின் வஸ்திரத்தை பறிக்க முடிந்தது, ஆனால் கர்த்தர் கூட இருப்பதை மாற்ற முடியல. நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னா கூட இருப்பார். ஆமென். இத பிளெஸிங்க எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? ஆமென். எல்லாம் கையை தூக்குவோம், காலை தூக்குவோம். இதுதாங்க ஆசீர்வாதம். எல்லாம் இருந்தும் அவர் இல்லைன்னா 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். துன்மார்க்கரை குறித்து அவங்களுக்கு அந்த பாருங்க, அதனுடைய 4 முதல் நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு இடுக்கண் கிடையாது, அவங்க பலன் உறுதியாக இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க 7வது வசனம், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும். எப்படி எல்லாம் இருந்துச்சு, ஆனா ஒரு நிமிஷத்தில் அவுட். ஆனா ஆசா சொல்றாரு, நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலை தோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எல்லாம் இருந்தும் அவர் இல்லைன்னா நாம் பாழாவதற்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா ஒண்ணுமே இல்லைன்னாலும் அவர் இருந்தால் நம்மால் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கொரோனா நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டுல, சர்ச்சில் சொல்லி கொடுக்க முடியாததெல்லாம் ஆண்டவர் பேதுருவை திருத்த சேவலை எழுப்புனது மாதிரி இந்த உலகத்தை திருத்த ஆண்டவர் பூச்சிய ஞானிகளை வெட்கப்படுத்த. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று தேவ சமாதானம், தேவ சமூகம். தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? விசாரிக்கிறார். யாரை தேடுகிறாய்? அறிந்து கொள்ளுகிறார். இவ எதுக்கு அழுகிறானா? ஐயோ எனக்கு நான் இனி எங்க போவேன், எனக்கு வீடு எங்க இருக்குது. சீஷர்கள் என்ன சேர்த்து மரியாள் மகதில் என்ன மரியாள், அவ அழுறது ஒண்ணு, அவரை தேடுறான். நேற்று இரவு அதை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். நீர் அவரை எங்கே வைத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போய் அவரை எடுத்துக்கொள்ள. அப்ப இவளுடைய ஃபெய்த் என்னன்னா, இன்னும் அவர் மரித்துதான் இருக்கிறார். மரித்த நிலை என்றால் என்ன? அவரால் இனி ஒன்றும். அப்போ ஆனாலும் அவ தேடுறா. எனக்கு அவர் ஒன்றும் செய்யலைனாலும் எனக்கு அவர் வேணும்னு ஒரு தேடல் இருக்கும் தெரியுமா? அதுதான் உண்மையான அன்பு. அவர் எல்லாம் செய்த போது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வந்துச்சு. அவர் ரெஸ்ட் எடுக்க போன அங்க வராங்க. ஆனா இப்பொழுது அவர் மரித்து விட்டார் என்ற செய்தி, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கழிச்சு ஒருத்தி வந்து நிற்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட போது சீஷர்களை ஒருவன் வந்து நிற்கிறான். வேதனையில் ஜெபம் பண்ணும் போது சீஷர்களை ஒருத்தர வரல, பிதா தூதன் அனுப்பி கொண்டு வந்து நிறுத்துறார்.
அவருடைய பிரசன்னம். அதனால அந்த வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள். இரண்டாவது பிளெஸிங் என்ன தெரியுமா? அவருடைய பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அவருடைய பாதுகாப்பு. நீரன் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். சங்கீதம் 73:23 இரண்டாவது பகுதி, என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அவர் தாங்கிறதுனால தான் தாக்குதலுக்கு தப்பு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து வருகிற தாக்குதலை விட உன்னதத்திலிருந்து வருகிற தாங்குதல் அது வெயிட்டானது, அது மேன்மையானது, அது பெரியது. 3வது அதிகார சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சொல்லிட்டு நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவருடைய தாங்குதல். ஹல்லேலூயா. சோதனை பெருகிடும்போல் எന്റെ மானசம் பாடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதனை பெருகிடும்போல் எന്റെ மானசம் நன்றியோடு கைகளை உயர்த்தி சாஸ்வத பூஜம், சாஸ்வத பூஜமதினா என்னை சாந்துனமாய். ஹல்லேலூயா. சாஸ்வத என்னை God's presence, God's security, இதெல்லாம் எனக்கு தேவன் கொடுக்கிறார். ஆசாப் என்ன சொல்ல, என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. ஆனா துன்மார்க்கன் பாருங்க, அவனுக்கு ஒரு சறுக்குதல் வந்த போது தப்ப முடியல. அவனுடைய பணம் அவனை காப்பாற்றவில்லை, அவனுடைய செல்வம் அவனை காப்பாற்றவில்லை, அவனுடைய பதவி அவனை காப்பாற்றவில்லை, ஒண்ணுமே காப்பாற்றல. நீர் என் வலது கை பிடித்து தாங்குகிறேன். உனக்கு என்ன இருக்குன்னு கேட்டா சொல்லணும், எனக்கு அப்பா பிரசன்னம் இருக்கு, எனக்கு அப்பா பாதுகாப்பு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை வெளியே விடும்போது, படிக்கிறதுக்கு மற்றும் வேலைக்குன்னு வெளியே விடும்போது நம்முடைய இருதயம் ஏங்கும். தெரிஞ்ச யாராவது இருக்கிறாங்களா? இருந்தால் நமக்கு ஒரு சமாதானம். நன்றாய் தெரிந்த ஒருவர் இருக்கிறார், தாங்குவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். ஒரு விஷயம் தெரியுமா, அவருக்கு கை வலிக்காது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை விரும்பி தூக்குவோம், சில நேரத்தில் யாராவது கொஞ்சம் தூக்குங்கன்னு சொன்னா வேற வழி, விரும்பியும் தூக்குவோம், வேற வழியில். நம்ம விரும்புகிறோன்னா நாமளா கேட்போம், நான் கொஞ்சம் தூக்கட்டுமான்னு. ஆண்டவரா சொல்றாரு, நான் இனிமேல ஒன்று, ஏன்னா அவர் விரும்புகிறார். ஏன்னா அவருடைய சிநேகம் என்பது அனாதி சிநேகம். அதனால தூக்கும்போது நேசத்தில் தூக்கிட்டு கொஞ்ச நேரம் நேசத்தை குறைச்ச, நேசம் இல்லைன்னா நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே வெயிட் ஆயிரும், பாரம் ஆயிரும். அவருக்கு நான் ஒருபோதும் பாரம் கிடையாது. ஹல்லேலூயா. நேசம் இல்லாதவர்களுக்காக ஒரு காரியத்தை, ஒரு சின்ன விஷயம் செய்யறது கூட நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஒருத்தங்க மேல நமக்கு நல்ல நேசம் இருந்ததுன்னா அவங்களுக்காக, ஒரு நேசத்துக்காக எதையும் இழப்பானா. அவருடைய சிநேகம் என்பது எவர்லாஸ்டிங் லவ், அநாதி சிநேகம். இயேசுவை நம்புவே, ஜீசஸ், நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு. மூன்றாவது பிளெஸிங் என்ன தெரியுமா? அதனுடைய 24வது வசனத்தின் முதற் பகுதி, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. காட்ஸ் கைடன்ஸ், தேவ நடத்துதல். இது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இப்படி நட. அந்த துன்மார்க்கனுக்கு செல்வம் இருந்த போது அநேக நண்பர்கள் சுற்றினார்கள். அட்டை தானே, அட்டையை போல அநேகர் இருப்பாங்க சுத்தி. இந்த அட்டையுடைய விசேஷம் என்னன்னா, அது ஒட்டுறது தெரியாது. அது எப்போ விழும்னா அதுக்கு தேவையான ரத்தம் அவ்வளோத்தையும்
ஏய் தப்புப்பா, இப்படி நடக்காதப்பா, இப்படி சொல்ல அந்த துன்மார்க்கனுக்கு ஆள் இல்லை. ஆனா எனக்கு நான் லைட்டா திரும்பினாலே சாயாத என்பார். இன்னும் திரும்பினா டம்முன்னு ஒரு கொட்டு. நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலை தோறும் புரியாத புலம்பல். புரிந்தால் இது என் தலைக்கு ஆண்டவர் தயவா கொட்டுவார். அந்த வேடை விட்டுறக்கூடாது. நீதிமான் என் தலையை தயவாய் கொட்டட்டும். சிலர் ஸ்பீடை வாசிக்கும் போது நீதிமான் கொட்டட்டும். தயவா கொட்டுனா எண்ணெயே போல இருக்கும், இல்லாம கொட்டுனா எண்ணெய் போட வேண்டியிருக்கும். ஆமே. யாருக்காவது கொட்டணும்னு நினைச்சா எப்படி கொட்டுங்க? தயவா. அது நான் நீதிமானால் நான் கொட்டுறேன் கொட்டி இங்கே அடுத்த ஜெபகுறிப்பு வந்து தலையில் ஒரு கட்டையும் போட்டுட்டு வந்து அது ஒரு நீதிமான் என்ன நல்ல பயங்கரமாக என்னை நேசித்து கொட்டுனது. ஹல்லேலூயா. நல்லதுன்னு சொல்ல வைப்பார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நடத்துறார். ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து நடத்துவார். ஒரு மேரேஜ்னு வரும்போது பிள்ளை பையன் அந்த பொறுப்பெடுத்து நடத்துகிற தகப்பன் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பார்த்து 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 ஒவ்வொன்றும் அது பெர்ஃபெக்ட் நல்லதுன்னு வரும்போது ஒரு சமாதானம். இதில் தப்பு வந்துடக்கூடாது, இதில் தப்பு வந்துடக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்து. எது வரைக்கும் நடத்துவாரா? மகிமை. நம்ம எல்லாம் ஒரு நாள் ஈவெண்ட் நடத்துறதுக்குள்ளேயே தளர்ந்துரும். அவர் ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கிறார். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த அறிவு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக 26வது வசனம். என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஸ்ட்ரெங்த், தேவ பலம். இந்த தேவ பலம் தான் இத்தனை பிரச்சனைகளிலையும் நிக்க வச்சது. ஆனா இந்த தேவ பலம் இல்லாததுனால துன்மார்க்கனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்ததும் ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாம அவுட். ஹல்லேலூயா. அதான் வேடிக்கையா சொல்லுவேன். ஒரு 10 நாள் பேப்பர் எடுத்து பாருங்க, அதில் தற்கொலை பண்ணவங்க லிஸ்ட்லாம் இருக்கும். எதனால தற்கொலை பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு இன்னொரு பக்கத்தில் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு பாருங்க. நம்ம அநேகருடைய பிரச்சனை அவங்க சூசைட் பண்ண ஒரு ரீசன் வச்சிருப்பாங்களா, அதை விட பெருசாக தான் இருக்கும். ஆமென். எப்படிங்க நிற்க முடியுது? நமக்கு எக்ஸ்ட்ரா 2 கொம்பு இருக்குதா? நம்ம என்ன வானத்திலிருந்து பறந்து வந்த தூதர்களா? ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா தாங்குறார்? ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பிள்ளை 12th மார்க் குறைஞ்சிட்டு எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிட்டு 1200 மார்க்குக்கு 1186 மார்க் எடுத்துருந்துச்சு. மொத்தம் எவ்வளோ மார்க்கு தான் குறைவு? 14 மார்க். ஆனாலும் சூசைட் பண்ணிட்டு. அப்போ நான் அதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தம்பி எப்படி வரான். டே இங்கே பார்த்தியா? பார்த்தேன். அப்படின்னா நம்ம எத்தனை தடவை சூசைட் பண்ணியிருக்கணும் பாரு. மனுஷங்களால் நிற்க முடியாத, ஃபேஸ் பண்ண முடியாத காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவர்களை நடத்துறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லைனாலும் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. காரணம் என்னை நடத்துகிற தேவன் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல உருவாக்கி தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். 5வதாக மேலான நம்பிக்கை. அதுதான் முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள். டிவைன் ஹோப். இதெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. அதனால தான் யோபு எல்லாம் இழந்து ஒரு ஓட்ட துண்டை கையில் வச்சுட்டு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த. இப்போ கடைசி கன்க்ளூஷனுக்கு வரார். என்ன வேணும் உனக்கு? அந்த துன்மார்க்கன் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கையா? இல்லை. ஆசாப் சொல்றான், நான் பாழாய் போக விரும்பவில்லை, நான் மகிமையிலே வர விரும்புகிறேன். அதனால ஆண்டவரே நான் உங்களை அண்டிக் கொள்றேன், என்னை எப்படி நடத்தணுமோ நடத்துங்க.
எத்தனை பேர் இந்த பகல் வேளையில ஆசாப மாதிரி சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரை என்னை எப்படி நடத்தணுமோ நடத்த நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்னே கூடமதி. அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்னே. இயேசுவின் கூடுள்ள, இயேசுவின் கூடுள்ள எனக்கு அது போதும். உம்மை அண்டி கொண்டிருப்பதே நல்ல ஆண்டவரே. ஓ பயமில்லையே, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா. இது அறிக்கை பண்ணுங்க, இது அறிக்கை பண்ணுங்க. ஆமாரோடு சேர்ந்திருந்தா அன்பேருந்த கைகளால், அன்பேருந்த கைகளால் ஆமென். மாதுரியமேறும் மொழிகளால், அன்பேருந்த கைகளால், அன்பேருந்த ரஹஞ்சர பலக பதனரா சேம்ரோலரதனரா தன் ஸ்நேகம். சொல்லுங்க, ஒற்றைக்கு விடுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. க்ளோரி. கைகளை உயர்த்தி அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்னே கூடமதி. ரபலதனரா ஹல்லேலூயா இயேசு என்னே. சொல்லுமா, இருளேறும் ராத்திரியில், இருளேறும் ராத்திரியில் തീരവുയരും യാമത്തിൽ ഒന്ന് ഞാൻ അറിയും എന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ. കൺമണി പോൽ കാക്കുന്നവൻ കൂടെയുണ്ട് കാവലാൽ. எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த ஓட்டம் ஏமாற்றத்தில முடியாது, பாதியில முடியாது. அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பெருவெள்ளமோ தோற்று போகுமே, இயேசுவின் கைகள் தாங்கி நடத்துமே. பெருவெள்ளமும் தோற்று போகுமே, இயேசுவின் கைகள். சொல்லுங்க, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா, இயேசுவின் கூடுள்ள. இது எனக்கு ஆனந்தம், இது எனக்கு ஆனந்தம். சொல்லுங்க, அன்பேருந்த கைகளால், அன்பேருந்த க்ளோரி. ஆமெனப்பா. தம் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும். ரெண்டு கைகளை விரித்து ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. ஒற்றைக்கு விடமாட்டா, விடமாட்டா. அந்தியம் வரை, அந்தியம் வரை ஆச்சுடுமதி கூடமதி. அப்பா நீங்க போதும்பா, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். ஆண்டவரே, வாழாக விரும்பல, மகிமையை காண விரும்புறேன். உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்கப்பா, உங்க கூடவே வச்சுக்கோங்கப்பா, உங்க கூடவே வச்சுக்கோங்கப்பா. ஹல்லேலூயா. உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்கப்பா, உங்க கூடவே வச்சுக்கோங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ಶರಬಲ ಕದಡರ ಏ ಮರಲರದಡರ ಸೇ ಬರಬಲರದಡರ ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டுட்டு சொல்லுங்க, நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க என் கையை பிடிச்ச மகிமை கன்ஃபார்ம். நான் உங்க கையை பிடிச்சா எப்ப வேணாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க என் கையை பிடிச்ச எனக்கு தெரியும்பா,
எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முடிவில் என்னை மகிமையில் ஆண்டவர், இந்த பூமியில நான் எதிர்பார்த்ததில் அநேக காரியம் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, எதிர்பார்த்தது போல வாழ்க்கை அமையாட்டாலும் பரவாயில்ல, நான் பாழாக விரும்பல ஆண்டவரே. எனக்கு அந்த மகிமை வேணும். நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. எந்த வாழ்க்கை விரும்புற? உம்மால் நடத்தப்படுகிற வாழ்க்கை விரும்புற. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், நீர் நல்லதல்லாத வழியில நடத்த மாட்டீர். தீமை உம்முடைய திட்டத்தில் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தீமை அவரிடத்தில் சேருவதில்லையா? ஹல்லேலூயா. நாம போடுற திட்டத்தில் பிசாசு பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கு. நமக்காக மனிதர்கள் போடுற திட்டத்திலையும் பிசாசு ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பரலோகம் போடுற திட்டத்தில் அவனுக்கு இடம் கிடையாது. ஏன்னா தீமை அவரிடத்தில் சேருவதில்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி நிற்கிறோம் இல்ல? எல்லா ஏஜ் குரூப் பீப்புள் இங்கே இருக்கிறீங்க. நமக்கு முன்னாடி நீ எவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு தெரில. மகிமை கன்ஃபார்மாக வேணும்னா ஒரு காரியம் நடக்கணும். நான் அவர் கையை பிடிச்சு நடக்கக்கூடாது, அவர் என் கையை பிடிச்சு நடத்தணும். அவர் நான் கூப்பிடுற வழியிலெல்லாம் வரமாட்டார். அவர் நீதி தவறு எதுவுமே செய்ய மாட்டார். அவர் நியமித்த பாதையில் கொண்டு போவார். அதுக்கு ரெடினா உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா கையை பிடிச்சுக்கோங்கப்பா, என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா. இருதயத்தில் இருந்து சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீ. பரலோகத்தில் உம்மை எல்லாம் எனக்கு வேறு யாரும் ஆண்டவரே, உலகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பமில்லை. ஓராபரோ செலரே அப்பா பதில் சொல்லுங்க, எனக்கு உம்மை விட்டா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவோ. சொல்லுங்க, இருதயத்தில் இருந்து சத்தம் வரட்டும். எனக்கு ஏசப்பா, 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 உங்க அன்பை விட்டா என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆமெனப்பா, என் ஆசை இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நல்லா. நீங்க எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவீராக. நீங்க எங்களை விட்டுட்டா அடுத்த நிமிஷமே நாங்க பாழாய் போயிரும். ஆண்டவரே விட்டுறாதீங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க. தலைமுறை தலைமுறையாய் ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய சந்ததி என்றே அறியப்படுவார்களாக. ஆட்கொண்டு நடத்து, நாமத்தை மகிமைப்படுத்து. இந்த மாத கடைசி வருகிற புதிய மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையா இருக்க உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன். அப்படியே இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை 6 மணி துதி ஆராதனைக்கு அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.